உங்கள் டிடி தொலைக்காட்சியில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு திரைப்படங்கள். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன 1600 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த போதி தர்மனை அதே திறமையோட திரும்ப வர வைக்க முடியும். புத்தம் புதிய மெகா கிட் திரைப்படம். ஒரு ஓவியனோட ஒரு போர் வீரனோட பரம்பரை டிஎன்ஏல அந்த திறமைகள் இப்பவும் இருக்கும். அதை தூண்டி விடுறது மூலமா நம்ம அந்த பரம்பரை திறமைகளை திரும்ப கொண்டு வர முடியும். What is your name? Dong Li. அது ஹிப்னாட்டிசம். நோக்குவர்மம்னு இங்கிருந்து போனதுதான். I just need to know one thing. புதன் காலை 10 மணிக்கு சூர்யா சுருதிகாசன் நடித்த மெகா கிட் திரைப்படம் 7ஆம் அறிவு. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில நாட்களே ஆன புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுடா. நாங்க அகதிங்க தான், அனாதை இல்லடா. சந்தேகம் உனக்கு வந்ததா இல்ல கோட்டிக்கு வந்ததா? இது வரைக்கும் காட்டி கொடுத்தவங்க எல்லாருமே கூட இருந்தவங்க தான். புதன் மதியம் 1 மணிக்கு அஜித் குமார் நடித்த பில்லா 2 சூப்பர் ஹிட் திரைப்படம். நீ தைரியமா காலேஜுக்கு போ, நாளை காலைல மாமா வந்து விளையாடு. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக பேர் என்ன சார்? ரஜினி. சார் பேர் என்ன? ஐ எம் கமல். ரஜினி கமல். காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். அத்தை பொண்ணா இருந்தாலும் அவளை பார்த்து 15 வருஷம் ஆச்சு. அவனா எனக்கு உயிர். திரைக்கு வந்து சில நாட்களே ஆன புத்தம் புதிய மெகா கிட் திரைப்படம். கட்சிக்காக என் தலைவனுக்காக நான் சிஎம் ஆகுவேயா? தேர்தல் கள தளபதி தம்பி கமல கண்ணன். என்ன எதிர்த்து அரசியல் பண்றியா நீ? வீட்டை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நினைச்சா இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? வெள்ள பம்பரம் வெள்ள சுத்துதே. புதன் மாலை 6 மணிக்கு கார்த்தி நடித்த மெகா கிட் திரைப்படம் சகுனி. நேயர்களே, விநாயகர் சதுர்த்தியை டிடி தொலைக்காட்சியுடன் கொண்டாடுங்கள்.